ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி கிளாஸ் 4ல் இங்கிலீஷில் இந்த ட்ரிக் ரோபோட் அப்படின்ற லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் விக்கின்னு ஒரு பாய் இருந்தான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப லேசியான பாய். அதாவது அவனோட ஹோம்ஒர்க்கை கூட அவன் பண்ண மாட்டான். ஈவன் அவனோட திங்ஸை கூட ரேக்கில் ஒழுங்காக கரெக்டான பிளேஸில் வைக்க மாட்டான். அப்படி ஒரு லேசியான பாய். உடனே அவங்க அப்பா கிட்ட அவன் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரோபோட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க அப்பாவும் இவனை எப்படியாவது ஆக்டிவான ஒரு பாயாக மாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ட்ரிக் ரோபோட் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ட்ரிக் ரோபோட்னா இட்ஸ் லைக் அ மேஜிக் ரோபோட். ஆனால் விக்கிக்கு இந்த விஷயம் இது வந்து ட்ரிக் ரோபோட் அப்படின்னு தெரியாது. அவன் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தான் ரோபோ வரப்போகுது அப்படின்னு. ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு ரோபோ வாங்கிட்டு வந்து இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ரோபோ, இதை நீ யூஸ் பண்ணிக்க உன்னோட ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் வந்து இந்த ரோபோவை டெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹங்கரி, ஸோ எனக்கு வந்து ஒரு சேலட் ப்ரிப்பேர் பண்ணித்தா அப்படின்னு சொல்லும். அந்த ரோபோ உடனே சேலட்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிடும். அடுத்து நான் சொல்கிறதெல்லாம் நீ ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக என்னோடய ரூமை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி மாப்ஸ்டிக் எடுத்து கையில் கொடுப்பான். உடனே அந்த ரோபோ சொல்லும், என்னோடய பேக்கை நீ ஸ்டெயின் பண்ண வைக்கிறியா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடும். உடனே அந்த விக்கி, அப்படியா, சரி என்னால் நம்பவே முடியல, ரோபோ இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்னோடய ஃபோனையாவது சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த ரோபோ சொல்லும், எனக்கு கூட நிறைய கால்ஸ் பண்ணணும், ஏன் நீ போய் பண்ணக்கூடாது, நீ போய் சார்ஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடும். அடுத்து உன்னோட பேசி பேசி எனக்கு ரொம்ப தலைவலி, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொடு அப்படின்னு கேட்பான். உடனே இந்த ரோபோ சொல்லும், நீ சொல்கிறதெல்லாம் கவனித்து என்னோடய பேட்ரி தான் ரொம்ப ட்ரெயின் ஆயிடுச்சு, அதனால் ஃபஸ்ட்டு நீ போய் என்னையை போய் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அந்த ரோபோ சொல்லும். நெக்ஸ்ட்டு இந்த விக்கி சொல்லுவான், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான சாங் ஒன்று ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த ரோபோ சொல்லுவோம், சூப்பர் ஐடியாவாக இருக்கே, நீயே எனக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணக்கூடாது, அதனால் நீனே போய் எனக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். உடனே இந்த விக்கி அவங்க அப்பா கிட்டே போய், அப்பா இந்த ரோபோ வந்து டோட்டலி யூஸ்லெஸ், அதனால் இதை கொண்டு போய் எப்படியாவது செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட ரோபோ உடனே சொல்லும், அப்போயாவது என்னை ஒரு ஆக்டிவான மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் செல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு லேசியான பாய்கிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லும். உடனே விக்கி சொல்லுவான், ஓ இதான் உன் ப்ராப்ளமா, இனிமேல் பாரு என்னோடய ஒர்க்கு எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிறேன், எனக்கு யாரும் ஹெல்ப்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கை அவங்களே பண்ணணும், லேசியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.